பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய பாதுகாப்பு படைகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முன்னெடுத்தன. மே 8ஆம் தேதி பாகிஸ்தான் இந்திய எல்லைகளில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இந்திய ரேடார்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக சில CM-400 குரூஸ் ஏவுகணைகளும் இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை நோக்கி ஏவப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே மே 8ஆம் தேதி இரவு மற்றும் 9ஆம் தேதிகளில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு மையங்களை குறிவைத்து இந்தியா ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. மே 9ஆம் தேதியும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பல தூரநிலை தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் அவற்றால் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மாறாக இந்த சம்பவத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய விமானப்படைகள் பாகிஸ்தானில் உள்ள பல விமான தளங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தி சேதத்தை விளைவித்தன. ரஃபேல் விமானம் மூலம் ஸ்கால்ப் ஏவுகணைகள், சுகோய் 30 மற்றும் MiG-29 விமானங்கள் மூலம் ராம்பேஜ் மற்றும் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை ஏவி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த மே 10ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் சுக்கூர், நூர்கான் உள்ளிட்ட பல விமான தளங்கள் பலத்த சேதமடைந்தன. அதற்கு பின் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் 88 மணி நேரத்திற்குள் முடிவுக்கு வந்தது. அப்போது வெளியான சில செயற்கைக்கோள் புகைப்படங்கள் பாகிஸ்தான் விமான தளங்களில் ஏற்பட்ட சேதங்களை வெளிச்சம் போட்டு காட்டின. இந்நிலையில் சுக்கூர் மற்றும் நூர்கான் விமான தளங்களின் சமீபத்திய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. குறிப்பாக சுக்கூர் விமான தளத்தில் மே 10ஆம் தேதி நடந்த தாக்குதலின் போது அழிக்கப்பட்ட ஒரு UAV ஹேங்கர் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதையும் பலத்த சேதமடைந்த சில சுற்றுப்புற கட்டடங்கள் சமன்படுத்தப்பட்டுள்ளதையும் செயற்கைக்கோள் படங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. சமன்படுத்தப்பட்ட பகுதிகளில் புதிதாக எந்த கட்டடங்களும் நிர்மாணிக்கப்படாமல் அதன் அருகிலுள்ள 2வது ஹேங்கர் பாதிப்பில்லாமல் இருப்பதையும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதேபோல நூர்கான் விமான தளத்திலும் சேதமடைந்த பழைய கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டு அப்பகுதியில் 2 புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது முன்பிருந்த கட்டடத்தின் அளவிலேயே அமைந்திருந்தாலும் அதன் வடிவமைப்பில் மாற்றம் உள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் அம்பலப்படுத்தியுள்ளன. ஏற்கனவே பாகிஸ்தான் முப்படைகளின் தலைமை தளபதி அசிம் முனிர் நூர்கான் விமான தளத்தில் இந்தியா நடத்திய தாக்குதலை ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அங்கு ஏற்பட்ட சேதங்களை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளன. இடிபாடுகளில் சிக்கியிருந்த அபாயகரமான பொருட்களை அகற்ற மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுப் பணிகள் நீண்டிருக்கும் என்பதால் இந்த சீரமைப்பு பணிகள் கடந்த அக்டோபர் மாதமே தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளதாக ஜியோ இன்டெலிஜென்ஸ் ஆராய்ச்சியாளர் டேமியன் சைமன் கருத்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானில் உள்ள முக்கிய இராணுவ கட்டமைப்புகளை நேரடியாக குறிவைத்ததன் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு அடிப்படைகளை எவ்வளவு வலுவாக காத்துக்கொள்ள தயாராக உள்ளது என்பதை துல்லியமாக வெளிப்படுத்தியது. இந்த மோதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை தற்காலிகமாக அதிகரித்தாலும் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் போர் நிறுத்த நடவடிக்கைகள் தாக்குதலின் ஆபத்தான பரிமாணங்களை தடுக்க முக்கிய பங்கு வகித்தன. புதிதாக வெளியாகியிருக்கும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அந்நேரத்தில் நிகழ்ந்த தாக்குதல்களின் உண்மையான தாக்கத்தையும் சேதங்களையும் மீண்டும் நினைவூட்டியுள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.